இந்த இன்றைய நாளினுடைய இந்த ஒரு மாதாந்திர ஒரு ரெகுலேஷன் மாதாந்திர தியானம் வந்து ஃபாதர் சொன்ன மாதிரி உண்மையாவே ஒரு மறைக்க முடியாத ஒரு தியானம் தான். ஏன்னா ஏகப்பட்ட இடத்துக்கு நாங்கள் இது மாதிரி மாதாந்திர தியானத்துக்கு போயிருக்கோம். சேர்ப்பாக்கு அணிலாடி கொண்டாங்குப்பன் அங்கே எங்கேயுமே கிடைக்காத ஒரு அனுபவம், ஒரு மறக்க முடியாத நினைவுகள்லாம் இந்த ஒரு பக்கத்தில் கிடைச்சது. வரப்பே ஒரு வரும்போதே ஆரம்பமே ஒரு அட்டகாசமாக ஒரு அமர்க்கலமாக தான் இருந்துச்சு. மேலதாரெல்லாம் வச்சு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. எதிர்பார்க்கல, மறக்க முடியாத ஒரு வரவேற்பு அது. அதே மாதிரி நீங்க கவனிச்ச ஒவ்வொருத்தரையும் கவனிச்சுக்கிட்ட விதம் உண்மையாலுமே அதுவும் மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இதா இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே ஒரு பாசத்தோட அன்போட பார்த்துக்கிட்டீங்க, ஒவ்வொருத்தரையுமே எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மேல இந்த ஒரு ஃபாதர் கொடுத்த அந்த ரெக்கலெக்ஷன் டாக் பொதுவாக இல்லாம நமக்கு தேவையான விதத்துல நமக்கு எப்படி கொடுக்கணுமோ நம்மளுடைய லைஃப்ல இருக்க அந்த நிகழ்வுகளையே எக்ஸாம்பிளா கொடுத்து நல்ல ஒரு டாக் கொடுத்திருந்தாரு. நமக்கு தேவையான ஒரு டாக் கொடுத்திருந்தாரு. எனவே ஃபாதர் ஜீவா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபாதர் ஜீவா ஜெய்சிலண்டி பகைவரையே அன்பு செய்யணுங்கிறத ஆரம்பத்திலிருந்து அந்த ஒரு கோர்வையாக அந்த ஒரு மறைவுரையை பல நிகழ்வுகளை சொல்லி ஒரு கோர்வையாக கொண்டு வந்து முடிச்சு கடைசியாக பகைவரையும் அன்பு செய்யணுங்கிறத நல்ல ஒரு விதத்தில் எடுத்து சொன்னார். எனவே தந்தை அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இறுதியாக மக்கள் உங்கள் எல்லாருக்குமே மிகவும் நன்றி. ஏன்னா எங்களுக்காக அன்பளிப்புலாம் கொடுத்துருக்கிறீங்க. சார் அவர்களுக்கு சரி, மற்ற மக்களுக்கு சரி, எல்லாருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் பங்கு தந்தை அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.